அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 29ஆம் நாள் பாடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துஆ செய்யவும். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெற அனைவரும் துஆ செய்யவும். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று இங்கே கியூஆர் கோடும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரபுல் ஆலமீன். முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 29ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அல் ஹதீஸு லஈஃப் உடைய வகைகள். அப்ப லஈஃபான ஹதீஸினுடைய வகைகள் என்பதைத்தான் நாம இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம். அப்ப கடந்த பாடங்களில் நாம பார்த்து வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஹதீஸுகளை பங்கு வைப்பது, ராவிகளுடைய அறிவிப்பாளர்களினுடைய சனதில் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர்களினுடைய எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து ஹதீஸ் எப்படி தரம் பிரிக்கப்படும் என்பதை நம்ம கடந்த ஒரு சில பாடங்களாக பார்த்து வந்தோம். இன்றைய பாடத்துல நாம பார்க்க இருக்கிற புது விஷயம் என்னன்னா, லஈஃபான ஹதீஸுடைய வகைகள். அப்ப அதற்கு முன்பாக நாம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சஹீஹான ஹதீஸ்னா என்ன, அதே போன்று ஹசனான ஹதீஸ்னா என்ன, அதே போன்று லஈஃபான ஹதீஸ். அதற்கு பிறகுதான் நம்ம லஈஃபிற்கு வரோம். அப்போ சஹீஹான ஹதீஸில் ஒரு சில நிபந்தனைகளை குறிப்பிடுவாங்க. அந்த நிபந்தனைகள் ஒவ்வொன்றாக இல்லாமல் போகும்போது அது லஈஃபுடைய இடத்தை நோக்கி செல்லும். உதாரணத்திற்கு நாம இந்த கிதாபினுடைய பாடத்தில் சொல்லப்பட்ட செய்திதான். சஹீஹான ஹதீஸ்னா என்ன என்பதை முசன்னிஃப் சொல்லி இருந்தார்கள். என்னது? 5 நிபந்தனைகள் இருந்தாதான் அது சஹீஹான ஹதீஸ் என்பதாக. அதை பற்றி விரிவான விளக்கத்தை நாம கடந்த பாடங்கள்ல பார்த்துட்டோம். இன்றைய பாடம் லஈஃபான ஹதீஸினுடைய வகைகளை பற்றி வர்றதுனால லஈஃபான ஹதீஸ்னா என்னவென்று விளங்கணும். அப்ப லஈஃபான ஹதீஸ்னா என்னன்னு விளங்கணும்னா, சஹீஹான ஹதீஸினுடைய அந்த வரையறையை, அதற்குண்டான நிபந்தனைகளை நாம விளங்கணும். அதை சுருக்கமாக இப்ப நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது? அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் நீதமானவர்களாக இருப்பது. அதாலத்னா பெரிய விளக்கம் சுருக்கமா சொல்லணும்னா, பாவ காரியங்களை விட்டும் ஒதுங்கி இருக்குதல். அதான் அதாலத்துக்கு அர்த்தம். அப்ப ஒரு ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் எப்படி இருக்கணும்? பாவ காரியங்களை விட்டு ஒதுங்கி இருக்கணும், நீங்கியவர்களாக இருக்கணும். ரெண்டாவது தமாமுல் லபுத்திஹிம், அந்த அறிவிப்பாளர்களுடைய மனன சக்தி பரிபூர்ணமா இருக்கணும். அதற்குண்டான விளக்கம் பெரியது. சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நான் தெரியாம சொல்லிட்டேன், அதனால இதை மாத்திக்கங்க என்று சொல்பவர்களாக இல்லாமல், ஒரு வார்த்தையை உச்சரிச்சுட்டாங்கன்னா, ஒரு வார்த்தையை இது ஹதீஸில் இடம்பெற்றதுன்னு அறிவிச்சுட்டாங்கன்னா அதுல உறுதியா இருப்பார்கள். அதான் லபுத்து பரிபூர்ணமாகுதல் என்பதற்குண்டான விளக்கம். மூணாவது சனது சேர்ந்து இருக்குதல். சனது சேர்ந்து இருக்குதல்னா என்னது? ஒரு ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அறிவிக்கிறாங்க அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உண்டான அந்த தொடரில் யாரும் விடுபடாமல் ஒருவரை ஒருவர், அப்போ உதாரணத்துக்கு ஒரு இமாம் இன்னொரு இமாமிடமிருந்து அறிவிக்கிறார்கள் அப்படின்னு சனதை பார்க்கிறோம்னா, அந்த இருவருக்கு மத்தியில் சந்திப்பதற்குண்டான வாய்ப்பு இருந்திருக்கணும். அவர்களுடைய பிறப்பு, அவருடைய வஃபாத்து இதெல்லாம் அறிந்து வைத்திருப்பவர்களால மட்டும்தான் இதை உறுதிப்படுத்த முடியும். அப்படி சனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை சென்று சேரக்கூடிய அந்த தொடர் இடையில் விடுபடாமல் அல்லது விடுபடுவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் எல்லாம் சேர்ந்த வண்ணம் இருக்கணும். அதற்கு பிறகு இத்திசாலு சனத். இதை பற்றியெல்லாம் பரிபூர்ணமான விளக்கம் முன்னாடி போயிருச்சு. நாலாவது என்னது? ஷுதூதுகளை விட்டும் அந்த ஹதீஸ் பாதுகாப்போடு இருப்பது. ஷுதூதுகளை விட்டும் பாதுகாப்பா இருக்கிறதுன்னு என்னது? விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படுதுன்னா, இந்த ஹதீஸிற்கு எதிரா ஒரு நம்பகத்தன்மையான அறிவிப்பாளர்களின் கூட்டம் ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஹதீஸ் அது ஷாதுன்னு அர்த்தம்.
அதாவது ஒரு ஹதீஸை அறிவிக்கப்படுதுன்னா அது ஷுசூதை விட்டும் நீங்கி இருக்குதல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதற்கு எதிராக ஒரு அறிவிப்பாளர்கள், உறுதிமிக்க அறிவிப்பாளர்களால் அறிவிக்கப்பட்டிருக்க கூடாது. இதற்கு அது எதிர் அப்படின்னு வரும் பொழுது இந்த ஹதீஸ் என்ன ஆயிரும்? ஷாத் ஆயிரும். இதை பற்றி விளக்கமும் முன்னாடி போயிருச்சு. நம்ம இனி வரக்கூடியதுலையும் நம்ம சுருக்கமாக சொல்லுவோம். ஐந்தாவது, குறையை விட்டும் அந்த ஹதீஸ் நீங்கி இருக்கணும். மறைவான குறை, ஒரு ஹதீஸை பலவீனப்படுத்தக்கூடியதான குறைகளை விட்டும் அந்த ஹதீஸ் நீங்கி இருக்கணும். இப்படி இந்த 5 நிபந்தனைகள் சேர்ந்த ஒரு ஹதீஸுக்கு பேரு தான் சஹீஹ். இதுல ஒவ்வொரு நிபந்தனை இல்லாமல் போகும்போதும் அது லைஃபினுடைய இடத்தை நோக்கி நகரும். அதையும் நம்ம சுருக்கமான முறையில இங்க கொண்டு வந்திருக்கிற பாருங்க. லைஃபான ஹதீஸுங்கிறத 3 பங்கா பிரிப்பாங்க. இந்த கிதாபில் நாம இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்துல வாசிப்போம். லைஃபான ஹதீஸை 3 பங்காக பிரிப்பாங்க. இன்றைய பாடத்தினுடைய விஷயமே என்ன அப்படின்னா, லைஃபான ஹதீஸை அதனுடைய 3 பங்குகளையும் சுருக்கமாக சொல்லித் தருவார்கள். அதை பற்றி ஒவ்வொரு பங்காக விரிவாக பேசப்படும் பின்னால் வரக்கூடிய பாடத்துல. இன்றைய பாடத்துல லைஃபான ஹதீஸு அதனுடைய 3 பங்குகளையும் மிக சுருக்கமான முறையில என்னன்னு நமக்கு முதலில் விளக்கிடுவாங்க. அதுல சுருக்கமான முறையில முதல் பங்கு என்ன அப்படின்னா, சனது சேர்ந்திருக்குதல் என்னும் அந்த நிபந்தனை இல்லாமல் போறது. நம்ம சஹீஹான ஹதீஸிற்கு பார்த்தா அந்த ஒரு ஷர்த்து நிபந்தனை, சனது சேர்ந்து இருக்குதல்ங்கிறது. அந்த ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இல்லாமல் போயிருச்சுன்னா அந்த ஹதீஸிற்கு பேரு லைஃப் தான். லைஃபான ஹதீஸிலேயே அதுக்கு பேர் அல் ஹதீசுல் முர்சல், அல் ஹதீசுல் முன்கத்தி, அல் ஹதீசுல் முஅலல், அல் ஹதீசுல் முஅலக். இதுதான் என்னது? முஅல்லக். இப்படி இதுவெல்லாம் இந்த 4ம் என்னது? லைஃபான ஹதீஸினுடைய முதல் பங்கு. இதுல என்ன நிபந்தனை மட்டும் விடுபட்டிருக்கும்? சனது சேர்ந்து இருக்குதல்ங்கிற நிபந்தனை மட்டும் விடுபட்டிருக்கும். அப்படி விடுபட்டா அந்த ஹதீஸுக்கு பேர் என்னது? லைஃபான ஹதீஸில் இந்த 4 பெயர்களும் வைக்கப்படும். அதே போன்று 2வது பங்கு, லைஃபான ஹதீஸினுடைய 2வது பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாலத்தும் லபுத்தும் இல்லாமல் இருக்கும். அறிவிப்பாளர்களிடத்துல என்ன இருக்கும்? அதாலத்தும் இருக்காது, லபுத்தும் இருக்காது. அதாலத்துன்னு என்ன சொன்னோம்? பாவ காரியங்களை விட்டும் நீங்கி இருக்குதல். லபுத்துனா என்ன சொன்னோம்? ஒரு விஷயத்தை அறிவிச்சாங்கன்னா அதுல உறுதியா இருப்பாங்க. பின்னாடி இப்படி மாத்தி சொல்லிட்டேன், இதை மாத்திக்க அப்படி சொல்லப்பவர்களா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட 2 தன்மைகள் சஹீஹான ஹதீஸ்ல பார்த்தோம். அந்த 2 தன்மைகளும் இல்லாமல் போகுதுன்னா அந்த ஹதீஸுக்கு என்ன பேரு? மத்ரூக். அல் ஹதீசுல் மத்ரூக். அதே போல அல் ஹதீசுல் மௌது என்று பெயரு. அதே போன்று லைஃபான ஹதீஸினுடைய 3வது பங்கு என்ன பாருங்க? மாகான ஷால்தன் போட்டிருப்போம். அதாவது ஷால்தானவை. நம்ம மேல சஹீஹான ஹதீஸை பற்றிய நிபந்தனைகள் சொல்லும் பொழுது சொன்னோம், ஷால்தாக இருப்பதை விட்டும் நீங்கி இருக்கணும். அதாவது இந்த ஹதீஸுக்கு எதிரா ஒரு நம்பிக்கையான ராவிகள், அறிவிப்பாளர்கள் கூட்டம் அறிவிச்சிருக்க கூடாது எதிரான விஷயத்த. அப்படி ஒருவேளை எதிர்க்கிறது இருக்குமானால் அந்த ஹதீஸ் என்ன ஆயிரும்? லைஃபான ஹதீஸ் ஆகும். அது ஐஃபான ஹதீஸில் அதற்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? அல் ஹதீசு ஷாது, அல் ஹதீசுல் முன்கரு, அல் ஹதீசுல் முஅல்லலு, அல் ஹதீசுல் முதுரஜ். இப்படி லைஃபான ஹதீஸு உடைய 3வது பங்கு இதுதான். அப்ப இப்படி லைஃபான ஹதீஸ் என்பது 3 பங்குகளாக பிரிக்கப்படுகிறது. அப்ப சஹீஹான ஹதீஸ்னா என்னன்னு பார்க்கணும். அதை நம்ம பார்த்துட்டோம். அதுல உள்ள அந்த 5 நிபந்தனைகள் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு நிபந்தனையா இல்லாமல் போகும்போது அது லைஃபினுடைய இடத்தை நோக்கி நகரும் அந்த ஹதீஸ். அப்படி நகர்ந்த அந்த லைஃபான ஹதீஸினுடைய பங்குகள் 3. அதைத்தான் நாம் இப்ப சுருக்கமான முறையில பார்த்திருக்கிறோம். இனி வாங்க நாம கிதாபிற்கு உள்ள சென்று இதை பற்றிய முசன்னிஃபு இதைவிட விரிவான முறையில் நமக்கு இந்த 3 பங்குகளை சுருக்கமாக சொல்லித் தருவாங்க. அதற்கு பிறகுதான் முசன்னிஃப் அவர்கள் ஒவ்வொரு பங்காக விவரிப்பார்கள். வாங்க நம்ம கிதாபிற்குள்ளே சென்று அந்த இபாரத்துகளை வாசிப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் கிஸ்மு சானி, 2வது பங்கு. அப்ப முதல் பங்கு நாம மேல அல் பாபு சாலிசு என்று துவங்கி நமக்கு முதல் பங்கை துவங்கி கொடுத்தாங்க. அல் பாபு சாலிசு இதனுடைய 3வது பாடம். இந்த கிதாபினுடைய வரிசையில் 3வது பாபு என்ற அந்த பெரிய தலைப்பில் அல் கிஸ்முல் அவ்வலு என்று நாம மேல பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து நமக்கு அல் கிஸ்மு சானி 2வது பங்காகிறது. அதுல எதை பற்றி சொல்ல போறாங்க? அல் ஹதீசு லைஃபு, லைஃபான ஹதீஸ். அப்ப அதான் மேல குறிப்பிடுறாங்க, அரஃப்த நீ அறிந்து விட்டாய், ஃபீமா மலா முன் சென்றதான அந்த ஒன்றிலே. அப்போ
முன் சென்ற அந்த ஒன்றிலே நீ அறிந்து விட்டாய். என்ன விஷயத்தை அறிந்து விட்டாய்? அந்த முன் சென்ற விஷயம் என்ன? அன்னல் ஹதீஸ அஸ்ஸஹீஹ, அன்னல் ஹதீஸ ஸஹீஹ, நிச்சயமாக சஹீஹான ஹதீஸ் என்பதாகிறது, ஹுவ, சஹீஹான ஹதீஸ் என்பதாகிறது, மா, ஒரு ஹதீஸாக இருக்கும், இத்தஸ்வல சனதுஹு, அதனுடைய சனது சேர்ந்திருக்கும், பினகுலில் அதிலி, அப்ப எதனுடைய சனது சேர்ந்திருக்குமோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும். பினகுலில் அதிலி, அதிலான ஒரு ராவி அறிவிப்பது கொண்டு, அல்லாபித்தி, லபுத்து நிறைந்த, அதாலத்துனா என்ன, லபுத்துனா என்ன என்பதை நாம கடந்த பாடங்களில் விவரிச்சிட்டோம். இன்றைய இந்த பாடத்துடைய சுருக்கத்தின் பொழுதும் நாம விளக்கிட்டோம். அதனாலதான் அரபிய வாசிக்கிறது. நீத நீதமான ஒரு ராவியின் அறிவிப்பது கொண்டு, அல்லாபித்தி, லபுத்து நிறைந்த நீதமான ஒரு ராவி அறிவிப்பது கொண்டு, யாரை தொட்டும், அனில் அதிலில் லாபித்தி, லபுத்து நிறைந்த நீதமான அதிலான ஒரு ராவியை தொட்டும், லபுத்து நிறைந்த அதிலான நீதமான ஒரு ராவி அறிவிப்பது கொண்டு, எந்த ஹதீஸினுடைய சனது சேர்ந்திருக்குமோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும். எதுவரை? ஹத்தா என்தஹிய இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதராம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பக்கம் அந்த ஹதீஸ் சென்று அடைகின்ற வரை. வலா யகூனு, இன்னும் அந்த ஹதீஸு ஆகாது, ஷாதன், ஷாதாக ஆகாது, அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கும். இந்த லாயக்கூனுவை நாம் எங்க அத்துப்பு செய்யணும்? இத்தசலல அத்துப்பு செய்யணும். அப்போ ஒரு ஹதீஸ் இந்த விஷயத்தை இனி அறிந்து விட்டாய் முன் சென்றதான ஒன்றிலே. அப்போ முன்னாடி நாம சஹீஹான ஹதீஸை பற்றி பேசும்போதே நமக்கு இந்த விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதை தான் அவங்க சொல்றாங்க. அப்ப முன் சென்றதான ஒன்றில்னா முந்தி கடந்து போன பாடத்துல நீ அறிந்து விட்டாய், இந்த விஷயத்தை அறிந்து விட்டாய். அதே போன்று வேறொரு விஷயத்தையும் அறிந்து விட்டாய். எதை? அன்னல் ஹதீஸ் அல் ஹசன, இது அன்னல் ஹதீஸ் எங்க அத்துப்பு செய்யணும்? அன்னல் ஹதீஸ சஹீஹல. அப்ப நீ அறிந்து விட்டாய் முன் சென்றதான ஒன்றிலே, அதாவது அந்த பாடத்திலே நீ அறிந்து விட்டாய். எதை? இன்னும் அன்னல் ஹதீஸ் அல் ஹசன, நிச்சயமாக ஹசனான ஹதீஸ் என்பதாகிறது, ஹுவ, ஹசனான ஹதீஸ் ஆகிறது, மா, ஒரு ஹதீஸாக இருக்கும், இத்தஸ்வல சனதுஹு பினக்லி அதிலின் ஹஃபீஃபில் லப்தி வசலிம மின ஷுதூதி வல் இல்லதி. ஹசனான ஹதீஸும் சஹீஹான ஹதீஸும் ஒன்றுதான். சின்ன வித்தியாசம் என்னன்னா, அங்க லபுத்து தாமான ராவிகளா இருப்பார்கள், இங்க லபுத்து கொஞ்சம் லேசான ராவிகளா இருப்பாங்க. இந்த சின்ன வித்தியாசம். அதான் பாருங்க, மா, ஒரு ஹதீஸாக இருக்கும், இத்தஸ்வல சனதுஹு, எந்த ஹதீஸினுடைய சனது சேர்ந்திருக்குமோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும், பினக்லி அதிலின், அதிலான ஒரு ராவி அறிவிப்பது கொண்டு, ஹஃபீஃபில் லபுத்தி, லபுத்தி லேசான அதிலான ஒரு ராவி அறிவிப்பது கொண்டு, சலிம, இன்னும் சலாமத்தாகி இருக்கும் அந்த ஹதீஸு, இத்தசலல, இந்த சலிமவை இத்தசலல அத்துப்பு செய்யணும் நாம. அப்ப இன்னும் சலிம, அந்த சனது என்பது சலாமத்தாகி இருக்கும், அல்லது சலிமவுடைய ஃபாயிலாக நாம் எதை ஆக்கலாம்? அந்த ஹதீஸ் என்பது பாதுகாப்பெற்றதாக இருக்கும், மின ஷுதூதி, எதை விட்டும்? ஷாதாகுதலை விட்டும், வல் இல்லத்தி, இன்னும் குறையை விட்டும் அது பாதுகாப்படைந்ததாக இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கும். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஷுதூதுனா என்ன என்பதையெல்லாம் நம்ம கடந்த பாடங்களில் விவரிச்சிட்டோம். இன்றைய இந்த பாடத்துடைய சுருக்கத்தின் பொழுது நம்ம விளக்கிட்டோம். அதனாலதான் அரபி வாசிக்கிறது. அப்ப இதுதான் ஹசனான ஹதீஸ் என்கிற இந்த விஷயத்தையும் நீ அறிந்து விட்டாய். தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. அதே போல அன்னல் ஹதீஸ் லஈஃப, இன்னும் நிச்சயமாக லஈஃபான ஹதீஸ் என்பதாகிறது, ஹுவ, அந்த லஈஃபான ஹதீஸ் என்பதாகிறது, மா, ஒரு ஹதீஸாக இருக்கும், லம் தஜ்தமி ஃபீஹி ஷுரூத்து ஸஹீஹி வலா ஷுரூத்துல் ஹஸனி, மா, ஒரு ஹதீஸாக இருக்கும், லம் தஜ்தமி ஃபீஹி, அதில் ஒன்று சேர்ந்திருக்காது, ஷுரூத்து ஸஹீஹி, ஸஹீஹான ஹதீஸினுடைய நிபந்தனைகள் எதில் ஒன்று சேர்ந்திருக்காதோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும், வலா,
இந்த லாக்கின் அர்த்தம் லம் தஜ்தமி ஃபீஹின்னு வைக்கணும், அவ்வளவுதான். ஷுரூத்துல் ஹசனி, ஹசனான ஹதீஸினுடைய நிபந்தனைகளும், இன்னும் ஹசனான ஹதீஸினுடைய நிபந்தனைகளும் எதிலே ஒன்று சேர்ந்திருக்காதோ அப்படிப்பட்ட ஹதீஸாக இருக்கும். அப்ப இதுக்கு பேரு தான் என்னது, லஈஃபான ஹதீஸ். அப்ப ஹசனான ஹதீஸ்னா என்ன, சஹீஹான ஹதீஸ்னா என்ன மேல பார்த்துட்டோம். அது ரெண்டினுடைய நிபந்தனைகளும் இல்லாத ஒரு ஹதீஸுக்கு பேர் தான் லஈஃபான ஹதீஸ் என்கிற அந்த விஷயத்தையும் நீ முன் சென்ற அந்த ஒன்றிலே, அதாவது அந்த பாடத்திலே நீ அறிந்து விட்டாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மூணு விஷயமும் உனக்கு முன்னாடி உள்ள பாடத்துல தெரியும். சஹீஹான ஹதீஸ்னா என்ன, ஹசனான ஹதீஸ்னா என்ன, லஈஃபான ஹதீஸ்னா என்ன என்று நீ அறிந்து விட்டாய். எனவே ஃபயதுகுலு தஹ்த வஸ்ஃபில் லஈஃபி, இப்பதான் பங்குகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முசன்னிஃப் அவர்கள். லஈஃபான ஹதீஸ்னா என்ன விளங்கிட்டோம், சஹீஹினுடைய ஹசனினுடைய நிபந்தனைகள் அங்க ஒன்று சேர்ந்திருக்காது, அதாவது எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்காது, ஒன்னு ரெண்டு விடுபட்டு இருக்கும். அதான் அந்த லம் தஜ்தமியாக அர்த்தம். அறவே இருக்காதுன்னு இல்லை, ஒரு நிபந்தனை இருந்தா இன்னொன்னு இருக்காது. இத்திசாலு சனது இருக்குதுன்னா அதாலத் இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு நிபந்தனைகள் ஒண்ணு சேர்ந்து இருக்காது. அப்ப ஏதாவது ஒண்ணு விடுபட்டு இருக்கும். அப்படி விடுபட்டா அதுக்கு என்ன பேரு, லைஃப்னு பேரு. அத மூணு பங்கா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. எனவே நுழையும், தஹ்த வஸ்ஃபில் லஈஃபி, லஈஃபான ஹதீஸினுடைய தன்மைக்கு கீழ் நுழையும், மா ஒரு சில ஹதீஸுகள், ஃபகத அந்த ஹதீஸு இழந்து விட்டது, இத்திஸ்வால சனதி சனது சேர்ந்திருக்குதல் என்னும் நிபந்தனையை இழந்து விட்டதே, அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் எதற்கு கீழே நுழையும், லஈஃபான ஹதீஸினுடைய தன்மைக்கு கீழே அது நுழையும். இத முதல் பங்கு. வமின் ஹாதன் நௌஇ, இந்த வகையிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். எந்த வகை, முதல் வகை, சன்னிஃப் குறிப்பிடுற முதல் வகை இது. எது, இத்திசாலு சனதுங்கிற நிபந்தனை மட்டும் இருக்காது, அதான் இந்த வகையை கொண்டு முறாது. அப்ப இந்த வகையில் இன்னும் அந்த இந்த வகையில் இருந்தும் உள்ளதாக இருக்கும். அல் முர்சலு வல் முன்கத்திஉ வல் முஅல்லலு வல் முஅல்லகு, முர்சலான இன்னும் முன்கத்திஆன இன்னும் முஅல்லலான இன்னும் முஅல்லகான ஹதீஸுகளாகிறது இந்த வகையிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். எந்த வகையிலிருந்து, முதல் வகை, அதாவது சனது சேர்ந்திருக்குதல் என்ற தன்மை அங்க இருக்காது. அப்படிப்பட்ட அது லஈஃபான ஹதீஸ், அந்த வகையில் உள்ளதுதான் இந்த நான்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மேல என்ன சொல்லிட்டோம், பாடத்தினுடைய சுருக்கத்திலேயே லஈஃபான ஹதீஸினுடைய மூன்று பங்குகளில் முதல் பங்குன்னு குறிப்பிட்டு நாம இந்த விஷயங்களை நாம அங்க சொல்லிட்டோம். அப்ப இதுதான் முதல் பங்கு. அடுத்து தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. கமா யதுகுலு ஃபில் லஈஃபி மா ஃபகதல் அதாலத அவில் லபுத. இப்ப இரண்டாவது வகையை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அத, இது வந்து முசன்னிஃப் அவர்கள் லஈஃபான ஹதீஸினுடைய மூன்று பங்குகளையும் ஒரு சுருக்கமா சொல்றாங்க. ஒரு சுருக்கமா இப்படி லஈஃபான ஹதீஸுங்கிறது மூன்று பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முதல் பங்கு என்ன அப்படின்னு விளக்குவாங்க. பரிபூர்ணமான முறையில் விளக்கம் தொடரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ என்ன சொல்றாங்கன்னா அதனுடைய சுருக்கமான வகையை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க முசன்னிஃப். முதல் பங்கு எப்படி சொல்லிட்டாங்க, சனது சேர்ந்து இருக்குதல்ங்கிற தன்மையை இழந்த கூட்டம், இந்த நான்கு ஹதீஸுடைய வகைகள், இவைகள் முதல் பங்கு, லஈஃபான ஹதீஸ் முதல் பங்கு. அவைகள் நுழையும் சொல்லிட்டு கமா எதுகுலு நுழைவது போல, ஃபில் லஈஃபி லஈஃபான ஹதீஸில் நுழைவது போல, மா ஒரு சில ஹதீஸு, ஃபகதல் அதாலத்த, ஃபகத அந்த ஹதீஸ் இழந்து விட்டதே அல்ல அதாலத்த, அதாலத் என்ற தன்மையை. அப்ப ராவிகளிடத்திலே அதாலத்து வேணும்னு முதல் ஷரத்து பார்த்தோம், சஹீஹான ஹதீஸ் இருக்கு. அந்த நிபந்தனையை இழந்த ஒரு ஹதீஸு லஈஃபான ஹதீஸில் நுழைவது போல, அவ் அல்லது அல்லபுத்த, அதில் அதாலத்தை அத்துப்பு செய்யணும், அல்லது லபுத்தை இழந்திருக்குமே அந்த ஹதீஸ் ஆகிறது. அந்த ஹதீஸு லஈஃபினுடைய லஈஃபான ஹதீஸில் நுழைவது போல. அப்ப லபுத்தை இழந்த அல்லது அதாலத்தை இழந்த ஹதீஸு லஈஃபான ஹதீஸில் நுழைவது போல. இதுதான் இரண்டாவது பங்கு. அதான் சொல்றாங்க வமின் ஹாதன் நௌஇ, இன்னும் இந்த வகையிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். இந்த இரண்டாவது வகை, இந்த வகையிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். அல் மத்ரூக்கு, மத்ரூக்கான ஹதீஸ் ஆகிறது, வல் மௌலூ இன்னும் மௌலூஆன ஹதீஸ் ஆகிறது. இந்த
இந்த லஈஃபான ஹதீஸினுடைய இந்த இரண்டாவது வகையான இந்த வகையிலிருந்து உள்ளதாக இருக்கும். அப்போ லஈஃபான ஹதீஸினுடைய ரெண்டு பங்குகளை சொல்லிட்டாங்க. லஈஃபான ஹதீஸினுடைய ரெண்டு பங்குகள். ஒன்னு என்னது, சனது சேர்ந்து இருக்குதல்ங்கிற தன்மையை மட்டும் இழந்திருக்கும், மற்றதெல்லாம் இருக்கும், மற்ற நிபந்தனைகள் எல்லாம் இருக்கும் அதுல. ரெண்டாவது பங்கு என்ன, அதாலத்து அல்லது லபுத்து, ராவிகளிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு இரு தன்மைகள். இந்த தன்மைகளை மட்டும் இழந்திருக்கக்கூடியதான ஹதீஸ், இதுவும் இதுல தாயிஃப்ல கட்டுப்பட்ட இரண்டாவது வகை தான். அடுத்து தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, லஈஃப் என்ற வார்த்தை சொல்லப்படும், இன்னும் லஈஃப் என்ற வார்த்தை ஐலன், லஈஃப் என்ற வார்த்தையை சொல்லப்படும், ஐலன் அலாமாக்கான ஷாதன் அவு முஅல்லலா, ஷாதாக ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸின் மீதும் சொல்லப்படும், அவு அல்லது முஅல்லலா, இந்த ஷாதன் லத்து செய்யணும், இல்லத்து உள்ள இல்லத்து இருக்கப்பட்டதான, அதான் முஅல்லல். ஏன்னா நம்ம சஹீஹான ஹதீஸினுடைய நிபந்தனைகளை அப்படிதான் சொன்னோம், அது ஷாதாக இருக்காது, இல்லத்தும் அதில் இருக்காது, அதாவது குறை ஏற்படுத்தப்பட்ட, முஅல்லலுக்கு என்ன அர்த்தம் வைக்கலாம், குறை ஏற்படுத்தப்பட்ட, குறை இருக்கப்பட்ட. அப்ப குறை இருக்கப்பட்ட அல்லது ஷாதானதாகவோ அல்லது இல்லத்து இருக்கப்பட்டதாகவோ ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸின் மீதும் லஈஃப் என்பதை சொல்லப்படும். இதுதான் மூன்றாவது வகை, லஈஃபான ஹதீஸினுடைய மூன்றாவது வகை. வமின்ஹாதன் நௌஇ, முஸன்னிஃப் சொல்றாங்க பாருங்க, இந்த வகையிலிருந்தும் உள்ளதாக இருக்கும், இன்னும் இந்த வகையிலிருந்தும், அதாவது இந்த மூன்றாவது வகையிலிருந்தும் உள்ளதாக இருக்கும், இந்த மூன்றாவது வகையிலிருந்து உள்ளதாக இருக்கும் அஷாது, ஷாதான ஹதீஸ் ஆகிறது. அப்ப ஷாது, முன்கரு, கீழே தொடர்ந்து சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவைகள் என்னது, எதுல கட்டுப்படும், அதே போன்று முஅல்லலு, முத்ரஜ் சொல்லுவாங்க. அவ ஷாதான ஹதீஸ் ஆகிறது இந்த வகையிலிருந்து உள்ளதாக இருக்கும். இன்னும் அதற்கு எதிராக வரும், ஷாதுக்கு எதிராக வரும் அல் மஹ்ஃபூது, மஹ்ஃபூலான ஹதீஸ். இதெல்லாம் என்னென்னவென்று விளக்கம் நமக்கு வரும், இதெல்லாம் ஒரு பெயர். இப்படி வகைகள் இருக்குன்னு நமக்கு என்ன சுருக்கமான முறையில முஸன்னிஃப் சொல்லித்தராங்க. பின்னாடி வரக்கூடிய பாடங்கள்ல ஷாதுனா என்ன, மஹ்ஃபூதுனா என்ன விளக்கமான முறையில வரும் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று வல் முன்கர், இன்னும் முன்கரான ஹதீஸாகிறது இந்த வகையிலிருந்து உள்ளதாக இருக்கும். வயுகாபிலுஹு, அதற்கு எதிராக, அதாவது முன்கரான ஹதீஸிற்கு எதிராக வரும் அல் மஅரூஃபு, மஅரூஃபான ஹதீஸ் ஆகிறது. மஅரூஃபான ஹதீஸ் அந்த முன்கருக்கு எதிராக வரும். எதை போன்று, கமா யுத்லகு, யுத்லகு நாயிபு ஃபைல் இது லஈஃப். அப்ப லஈஃப் என்ற, லஈஃபான ஹதீஸ் என்ற பெயரை சொல்லப்படுவது போல, அலல் முஅல்லலி, முஅல்லலான ஹதீஸின் மீதும், வல் முதுரஜி, முதுரஜான ஹதீஸின் மீதும் லஈஃபான ஹதீஸ் என்ற வார்த்தை சொல்லப்படுவது போல. அப்போ லஈஃபான ஹதீஸ் என்ற வார்த்தையை இதன் மீதும் சொல்லப்படும், முஅல்லல், முதுரஜ், இதெல்லாம் சேர்ந்துதான் மூன்றாவது வகை. அப்ப லஈஃபான ஹதீஸினுடைய மூன்று வகைகளை நாம பார்த்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். முஸன்னிஃப் சொல்றாங்க பாருங்க, வ இலைக்க, இன்னும் முன்பக்கம் உள்ளது, பயானு மா கத்தம்னாஹு, எதை நாம் முற்படுத்தினோமோ அந்த ஒன்றினுடைய விளக்கம் உன் பக்கம் உள்ளது, அதாவது உன் பக்கம் வருங்கிறாங்க. எதை முற்படுத்தினோம், அந்த மாவை பயான் பண்றாங்க பாருங்க, மின் அக்ஸாமின், பங்குகளிலிருந்தும், வ தஅரீஃபி குல்லி நௌஇன் மின் ஹாதிஹில் அன்வாஇ, இந்த நௌஉகளிலிருந்து, இந்த நௌஉகளிலிருந்து, எந்த இந்த மூன்று நௌஉ வகைகள் சொன்னாங்களா இல்லையா, ஒமின் ஹாதன் நௌஇ, ஒமின் ஹாதன் நௌஇ அப்படின்னு மூன்று நௌஉகள், அந்த அதான் இந்த வகைகளில் இருந்துண்டான ஒவ்வொரு வகையுடைய தாரீஃபு, இன்னும் பங்குகளிலிருந்தும் எதை நாம் முற்படுத்தினோமோ அந்த ஒன்றினுடைய விளக்கமாகிறது உன் பக்கம் இருக்கின்றது, மஅத்தம்சீலி, உதாரணம் காட்டுவதோடு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம சுருக்கமான முறையில பங்குகளையும் சிறிய தாரீஃபான விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். இனி நாம் ஒவ்வொரு பங்காக பரிபூர்ணமான முறையில் இன்ஷா அல்லாஹ் விளக்கி கொடுப்போம் உனக்கு அப்படின்னு முஸன்னிஃப் அவர்கள் சொல்லி இந்த விஷயத்தை நமக்கு முடிச்சு தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்தில் நாம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, லஈஃபான ஹதீஸினுடைய மூன்று பங்குகள். முதல்ல லஈஃபான ஹதீஸ் விளங்கணும்னா சஹீஹான ஹதீஸ்னா என்னன்னு பார்த்தோம். சஹீஹான ஹதீஸிலிருந்து ஒவ்வொரு நிபந்தனைகளாக இல்லாமல் போகும்போது லஈஃபான ஹதீஸ் ஆகும். எந்த நிபந்தனை இல்லாமல் போனா என்னென்ன பெயர் என்பதை நாம பாட சுருக்கத்திலையும் பார்த்தோம்.
அற்புதமான முறையில முசன்னிஃபினுடைய வாசகத்திலிருந்தும் நாம் விளங்கி கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய பங்குகளை நாம் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் பாடங்களில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.